அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है मीराबाई. मीराबाई कृत मीरा माधुरी संग्रह से कुछ अक्षरों के बारे में हम जानकारी प्राप्त करने वाले हैं. பக்த மீராபாயி அவர்கள் படைத்த சில படைப்புகளை பற்றிய அவருடைய கருத்துக்களை நாம் இங்கே ஆராய இருக்கின்றோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை லைக் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீராபாயி வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு வெளியே வந்து குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை தொடர்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் கிருஷ்ண பக்தியாகவே இருந்து மறைந்தவர் பக்த மீராபாய் அவர்கள். அவர் தன்னுடைய கிருஷ்ண பக்திக்கு முன்பாக அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ பழிச்சொல்லை பற்றியோ கவலைப்படாமல் இறுதி வரைக்கும் ஒரே நோக்கத்தோடு கிருஷ்ண பக்தியாக வாழ்ந்து மறைந்தவர் மீராபாய் அவர்கள். அந்த மீராபாய் அவர்கள் இங்கே நாம் தலைப்பதற்கான, அதாவது இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கான வழிகள் என்னென்ன, மேலும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி அழியா புகழ் பெறுவதற்கு யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்தார்கள், இதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைந்தார்கள், இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக அடைந்தவர்கள் யார் யார் என்ற ஒரு பெரிய லிஸ்டையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமன்றி நாமும் அவரை பின்பற்றி அவரை போல பக்தியை கற்பிப்போம் என்றவர் நமக்கு இங்கே அறிவுரை கூறுகிறார். இந்த வரிகளிலே பார்ப்போமா? ரஹீம் இந்த மீரா அவர்கள் தன்னுடைய மனதை பார்த்து கேட்கிறார். தனக்கே சொல்லுகிறார், மீராபாई अपने मन से बात करती है, अपने मन को संबोधित करके कहती है. தன்னுடைய மனதை அழைத்து அவர் கூப்பிட்டு சொல்கிறார் மன்றே பருத்தி ஹரி கே சரண். ஏ மனமே, மன்றே ஏ மனமே, நீ ஹரியனுடைய கண்ணனுடைய பாதங்களை பிடித்துக்கொள். பருத்தீரா படோ, சரணோ பர் படோ, நீங்கள் கண்ணனுடைய பாதங்களிலே வீழ்ந்து விடுங்கள். மனமே மனமே, நீ இறைவனுடைய கண்ணனுடைய ஹரியனுடைய விஷ்ணுவனுடைய பாதங்களிலே வீழ்ந்து விடுங்கள். சுபக ஷீதல் கேவல் கோமல விவித ஜுவாலாஹரன், திரிவித ஜுவாலாஹரன். சுபகு அது எளிமையானது, அதாவது இறைத்தன்மை அடைவதற்கு ஞானிகள் பல வழிகளை காண்பித்திருக்கிறார்கள். ஒன்று பாடுவது, இன்னொன்று தவம் செய்வது, இன்னொன்று தியானம் செய்வது, இன்னொன்று ஊழியம் செய்வது, அடிமைத்தனம் செய்வது, இன்னொன்று பாடுவது, மேலும் மற்றொன்று அவரிடம் நாம் அடைக்கலமாவது, சரண்டர் ஆகும். இதுதான் எல்லாமே, உன்னை விட்டு அங்கே வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நாம் அதிலே ஈடுபடுகிறோம். அது ஒரு வழி. இப்படி பல வழிகள் உள்ளன. ஆனால் அனைத்து வழிகளுமே மிக எளிமையானது. ஆனால் இவற்றெல்லாம் மிக எளிமையான வழி எதுன்னு கேட்டாக்கா, சரண்டர் ஆவது, இறைவனிடம் அடைக்கலம் போவது. தமிழிலே ஒரு அடைமொழி சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே சாட்சிக்காரன் காலை விழுவதை விட சண்டைக்காரன் காலை விழுவார்கள். ஆகவே யாரெல்லாம் நாம் வழிகாட்டி வைத்துக் கொண்டு போவதை விட நேரடியாக சென்றால் சரண்டராவது அது மிக எளிய வழி என்கிறார் மீராபாई. सुबह है कि बहुत आसान है, उसका पैर जो है शीतल है, कुलित ठंडा है उनका पैर. और கேவல்யம் அடைவதற்கு
முக்தி அடைவதற்கு வழிவகுப்பது. और कोमल है, மென்மையானது. त्रिविध ज्वाला हरण, आध्यात्मिक, भौतिक और दैविक. हमारे दिल में क्या क्या आशाएं हैं, क्या क्या प्रतीक्षाएं हैं, लक्ष्य हैं, आकांक्षाएं हैं. क्या क्या हैं? एक है भौतिक, एक आध्यात्मिक, दूसरा भौतिक और तीसरा दैविक. कुछ लोग ये चाहते हैं मैं आध्यात्मिक लाभ प्राप्त करो, நான் வந்து ஆன்மீக நன்மையை அடைய வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார்கள். कुछ भौतिक, कुछ लोग क्या है भौतिक सुख को, विषय वासना को हमें पाना है. சில பேர் பௌதிக சுகங்களை, அதாவது வீடு வாசல் மனை மக்கள் சொத்து சம்பத்து சீர் என்ற அந்த வகைகளை அடைய விரும்புகிறார்கள். இன்னும் சிலர் தெய்வத்தன்மையை அடைய விரும்புகிறார்கள். இந்த மூன்றுமே வந்து நமக்கு வந்து பெரிய நெருப்பை போன்றது. எரிச்சலை தருவதுதான், துன்பத்தை தருவதுதான். இவற்றை அடைவதற்கு நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆக இந்த மூன்று வகையான இந்த தீமைகளையும், அதாவது எரிச்சலையும் தீயையும் கட்டுப்படுத்துவது, பொசுக்குவது எது கேட்டால் இறைவனுடைய படைப்பாதங்கள். केवल विविध ज्वाला हरण, हरण मिटाने वाला है. आध्यात्मिक, भौतिक और दैविक अग्नि जो है, आग जो है, उस आग को मिटाने वाला है श्री हरि के चरण. इसलिए वो हरि के चरण कैसा है? आसान है, ठंडा है, कैवल्य को दे लायक है, कोमल है, साफ है. त्रिविध ज्वाला हरण. जिस चरण प्रहलाद परसों इस पहली धरण, पहले उसने इंद्र पदवी धरण. प्रहलाद ने अपने पिता की आज्ञा के उल्लंघन करते हुए, अपने पिता की आज्ञा का उल्लंघन करते हुए, उसको नहीं मानते हुए वो हरि 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 ओम नारायणा என்று वो कहता रह गया. कहते 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 वो इंद्र का पद पा चुका. उसे इंद्र का पद मिला. इसका कारण क्या है? नारायणा नारायणा करते हुए वो नारायण नाम का उच्चारण करते करते इंद्र पद प्राप्त कर लिया उसने. அவன் தன்னுடைய தந்தையாகிய பிரகலாத இரண்யகசிபுவினுடைய விடுகோளுக்கு, கட்டளைக்கு, ஆணைக்கு மாறாக நாராயணா நாராயணா என்று சொல்லி அவன் இந்திர பதவி அடைந்தான். பிரகலாதன் அவன் ஒரு உதாரணம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் என்று நரசிம்ம அவதாரம் என்று பாட்டிருப்பார். யார் பாட்டிருப்பார்? கவியரசர். ஆக நரசிம்ம அவதாரம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவன் பிரகலாதன். ஏனென்றால் நாராயணா என்ற நாமத்தை அவன் தொடர்ந்து உச்சரித்தார். கடைசியாக அவன் இந்திர பதவியை அடைந்தான். அதற்கு ஒரு அவதாரமே எடுத்தார் பிரம்மா, விஷ்ணு அவர்கள். ஆக சரண் பிரகலாத பரசே, பரசே தொட்டானோ, अடைக்கலம் வந்தானோ, उस इंद्र पदवी धारण, उसने इंद्र पदवी धारण कर लिया प्रहलाद ने. और जिन चरण ध्रुव अटल की वे सीखा अपनी शरण, सखी अपनी शरण. ध्रुव ने जो जो एक आकाश में एक नक्षत्र के रूप में वो चमकना चाहा, और उसके लिए उसने ध्यान की तपस्या की. उसके द्वारा वो ध्रुव नक्षत्र नाम करके आज भी वो चमक रहा है. उसको कारण क्या था? उसी ने भी हरि के चरण छुए. இறைவனுடைய பாதங்களை பற்றி காரணத்தாலே துருவன் அடியா புகழை பெற்றான். இன்றைக்கும் அவன் ஒரு நட்சத்திரமாக, ஸ்டாராக, துருவ நட்சத்திரமாக இன்றைக்கும் அவன் பின்னிக் கொண்டிருக்கிறான். அதற்கு அடிப்படையாக விளங்கியது அவன் அரியவனுடைய விஷ்ணுனுடைய திருவடியை பற்றியதான். और इन चरण ब्रह्मांड बेटियो नकर्षिका सिरी धरण. அவதாரத்திலே
10 அவதாரத்திலே ஒரு அவதாரம் வாமன அவதாரம். சிறு குள்ளப்பையனாக வந்து எடுத்தான் வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரம் தான் இன்றைக்கு கேரளாவிலே திருவோணம் என்ற பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த தன்னுடைய ராஜாவாகிய மன்னனை வரவேற்பதற்காக அந்த விழா எடுக்கப்படுகிறது. இரவிலே அத்தப்பூ கோலம் போட்டு மாக்கோலமிட்டு எல்லோரும் தன்னுடைய அரசனை மன்னனை அவர்கள் வரவேற்கிறார்கள். அது முகத்தால் அங்கே திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த அவதாரம் என் சரண் பிரம்மாண்ட மேட்டியோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி என்று நான் வசதேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கிட்டு நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று பாடியிருப்பார் ஆண்டாள் அவர்கள். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன் தன் 3 அடியாலே இந்த பூமியையும் வானத்தையும் அளந்தவன் தான் திருமால். அந்த திருமாலுடைய சரண் இந்த பாதங்களை ब्रह्मांड मेटियो द होल यूनिवर्स सारे ब्रह्मांड को उसने अपने हाथों अपने पैरों में ला लिया, अपने चरणों में ला लिया और नक्क शिका श्रीधर उस नक्क शिखर सिर से पैर तक वो एक स्टेप से उसने भूमि को नापा, दूसरे कदम से उसने आकाश को नापा, तीसरी कदम महाराजा बलि के सिर पर रखा। इस महाबलि को बलि का स्वागत करने के लिए भी केरल में हर साल ओणम त्योहार मनाया जाता है। महाबलि सिरप्नंदिल काल வைத்து महाबलि दूसरा का नाम है महाबलि। महाबलி சிரப்தனில் கால் வைத்து இந்த விண்ணும் மண்ணும் ஆழ்ந்த அவதாரம் வாமன அவதாரம் என்று கவியரசர் பாடியிருப்பார். அப்படி அந்த வாமன அவதாரமாக மாறி இந்த இன்றைக்கும் கேரளாவிலே திருவோணம் பண்டிகையை கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த அவதாரம். அந்த அவதாரத்தினுடைய பாதங்கள் இந்த பிரம்மாண்டத்தையே அளந்தன, ஓங்கி உலகளந்தன. என் சரண் பிரபு பரசி நீனே தரி கௌதம தாரண். அந்த பாதங்களை மட்டுமல்ல, பாதத்திலே தோய்ந்த புழுதியப்பட்டதாலே முனி கௌதமனுடைய மனைவி ஆலியா சாவ விமோச்சனம் பெற்றாள் என்பது வரலாறு ராமாயணத்தில் வருகிறது. இந்திரன் காரணமாக தடுக்கப்பட்ட அகலிகை தன்னுடைய கணவர் கௌதம முனிவரால் சாபத்துக்காளானாள். அந்த சாபம் அவளை கல்லாக்கியது. அந்த கல் ராமனுடைய அவதாரத்திலே வந்து அவருடைய பாத புழுதிப்பட்டதினாலே அந்த கல்லுக்கு சாவ விமோச்சனம் கிடைத்தது. அகல்யா மீண்டும் பெண்ணாக மாறி சொர்க்கம் பூந்தார் என்பது வரலாறு. अहल्या का मोक्ष हुआ उनके चरणों की धूलि से। राम के चरण धूलि लगने से अहल्या का जो चट्टान के रूप में बड़ी थी उसका साप विमोचन हुआ, वो भी उसी की तरह। ये चरण प्रभु पर से ले चरी गौतम धरण। गौतम ने मुनि ने अपनी पत्नी अहल्या को जो शाप दिया था उस शाप से मुक्ति पाने वाली वो चरण थी श्री राम के विष्णु की चरण धूलि। और इन चरण गोवर्धन धरियो इंद्र को गर्भहरण। गोकुल में हर जगह श्री कृष्ण की पूजा होने लगी, इंद्र की पूजा बंद हो गई। गोकुल में हर जगह श्री कृष्ण की पूजा होने लगी और इंद्र की पूजा बंद हो गई। इसको देख करके इंद्र नाराज हुआ, वो अत्यंत नाराज हुआ। नाराज होकर उसे क्या किया, उसको बारिश बहुत मुसलधार बारिश वर्षा करके उस इंद्र को गोकुल का नाश करना चाहा, उसको मिटाना चाहा। इसलिए उसने वरुण को बुला करके वहाँ पर मुसलधार पानी बरसाया।
इस बाढ़ से, इस पानी से गोकुल को बचाने के लिए श्री विष्णु ने गोवर्धन गिरी को अपने उंगली में उठा करके उस गोकुल की रक्षा की थी। यहाँ पर इंद्र की वो क्रूर गुस्सा, क्रोध पराजित हुआ। पर इन चरण गोवर्धन धरियो, गोवर्धन गिरी को धरियो, उठायो, इंद्र को गर्व हरण। इंद्र के गर्व को उसने मिटाया। इंद्र गर्व से फूला हुआ था। उसने चाहा कि मैं पानी बरसा करके सारे गोकुल को डुबा दूंगा। इसलिए उसने मुसलधार बारिश की उत्पात की। वो बारिश आई तो बारिश से बचाने के लिए उसको गोकुल को कृष्ण ने अपनी उंगली में उस गिरी का नाम है गोवर्धन गिरी। उस गिरी को अपने हाथ में उठाया और उससे वो गोकुल को बचाया। इस प्रकार इंद्र के कोप का, गर्व का भंग हुआ। वो भी वही चरण था। इन चरण गोवर्धन धरियो, इंद्र कोई गर्व हरण। दासी इतनी महिमा भई चरण भक्त भक्ता मैं दासी मीरा, मेरा लाल, मेरा प्यारा पति गिरधर है। सब लोग, मैंने कल भी कहा था, कुछ लोग कविगण भगवान को अनेक प्रकार देते हैं। भारदिया देते हैं, प्रेयसी है भारदिया, मेरा सेवक है, मेरा नौकर है, मेरी प्रेमिका है, मेरा बेटा है, मेरी बेटी है। अब रविदास देखते हैं मेरी बेटी है। इस प्रकार कविगण भगवान को विभिन्न रूपों से देखते हैं। यहाँ पर मीराबाई क्या चाहती है? कृष्ण को अपना पति मानती है। दासी मीरा, मैं आपकी दासी हूँ। दासी मतलब नौकरानी हूँ, मतलब पत्नी हूँ। मैं यहाँ कृष्ण की पत्नी हूँ। कृष्ण की भक्ति मीरा, मेरा लाल, मेरे प्यारा पति गिरिधर अगम तारण तरन, अगम तारण तरन। வள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்தார் इरेवन अड़ी सेरादार। आगे भवसागर पार करने के लिए नाव क्या है? वही नाव है अगम। बहुत सा चरण है, भगवान का चरण है। अगम जहाँ पहुँचा ना जा सके, அடைய முடியாது என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறவியாகிய பெருங்கடலை तारण तरन, उसको पार करने के लिए नाव के रूप में है भगवान का चरण। भगवान का चरण इस भवसागर को पार करने का नाव है। भवसागर को पार करने की नाव के रूप में है। इसलिए भगवान के चरण को पकड़ेंगे और भवसागर प्राप्त करेंगे। इंद्रन கோகுலத்திலே இந்திர பூஜை நின்று விட்டது. அனைவரும் கண்ணையை பூஜிக்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்து கர்வமடைந்து கோபமடைந்த இந்திரன் கோகுலத்தை அழிக்க விரும்பினார். ஆகவே கடும் மழை பொழிவித்தார். அந்த மழையிலிருந்து கோகுலத்தை காப்பாற்றுவதற்காக கண்ணன் கோவர்தனகிரியை தன்னுடைய கைகளால் குடையாக பிடித்துக் கொண்டு இன்று கோகுலத்தை காத்தார். இதன் மூலமாக இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினார் என்பதும் வரலாறு. ஆகவே இங்கே மீராபாய் தன்னை கண்ணனுடைய மனைவியாக, அடிமையாக, ஊழியம் செய்வோளாக கருதுகிறாள். தாசி மீரா, இந்த படிப்பெண்ணாகிய மனைவியாகிய என்னுடைய பிரியமான மனைவி கணவராகிய கிரியை தூக்கியவன் அதான் கோபால். கிரிதர கோபாலாய பாட்டு வரும், அதோடைய பாடல் தான், மீராபாய் பாடல் தான். கிரிதர அகம தாரண தரன், இவனுடைய பாதங்கள் கடக்கவே முடியாது என்று சொல்லப்படுகின்ற இந்த பிறவி பெருங்களை கடப்பதற்கு படகு போன்றது. अगम तारण तरन, तारण पार करने का नाव है, उपाय है।
ये कोई महान आए सबूत है நாம் समझिए பிறவி பிறவிக்கு இறைவனுடைய நாமம் தான் நமக்கு படகு போல என்று இவர் சொல்கிறார் மீராபாய். ஆகவே மீராபாய் மீண்டும் சொல்கிறார், வந்தே பரசி ஹரி के चरण सुभग शीतल केवल कोमल त्रिविध ज्वाला हरण इन चरण प्रहलाद परसे इंद्र पदवी धरण इन चरण दुर्व अटल की ने सकी अपनी सका इन चरण ब्रह्मांड मेटियो नकशिको श्री धारण इन चरण प्रभु परसी लेने तरी गौतम धरण इन चरण गोवर्धन घटियो इंद्र को गर्व हरण दासी मेरा लाल गिरधर अगम धारण धरण. इस प्रकार कृष्ण की महिमा को, कृष्ण के चरणों की महिमा को सूरदास ने भी बड़े सुंदर ढंग से बताया है. कैसा है? चरण कमल बंधु हरि राही, हरि मेरे भगवान मैं आपके चरणों पर पढ़ता हूँ. கண்ணா, நான் உங்களுடைய பாதங்களிலே அடைக்கலமாகிறேன், சரண்டர் ஆகிறேன். ஏனென்றால் உஸ்ரே ஜாக்கி கிருப்பா, உன்னுடைய அருள் இருந்தால், ஜாக்கி கிருப்பா பக்கு गिरी लंघे, आपकी कृपा से लकड़ा भी पहाड़ को पार करेगा. உங்களுடைய அருள் இருந்தால் உடவன் கூட மலையை கடப்பான். பக்கு என்றால் முடவன், முடவரும் கூட மலையை கடப்பான். கிரி லங்கை வரையை தாண்டுவார், மலையை கடப்பான். அந்தேக்கோ சப்கு தர்சாய், கண் இல்லாத குருடன் கூட அனைத்தையும் காண்பார். அந்தேக்கோ சப்குச் दर्शाई, अंधा भी सब कुछ देखेगा. आपकी कृपा से, भगवान की कृष्ण की कृपा हो तो बहिरो सुने, जो सुन नहीं पाता बहरा है वो भी सुनेगा. காது கிடாசுடன் கூட கேட்பார் உன் அருள் வந்தால். மூக்க புனி போலே, வாய் பேசாத உமையும் உன் அருள் வந்தால் பேசுவார். மூக்க புனி போலே रंक दरे सिर छत्र चंदराय, ஆண்டி கூட அரசனாவான். ரங்க் ஆண்டி, ஆண்டி கூட பெண் குற்றக்குறையை பிடிச்சோட அவன் அரசனாடுவான், ஞானம் வருவான். சத்திர தராய் என்றால் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து யானை மீது ஏறிக்கொள்வார்கள். அவருக்கு மேலே பெண் குற்ற குடை இருக்கும். அப்படிப்பட்ட குடையிலிருந்து எடுத்துக்கொண்டு அவன் வலம் வருவான். யார்? ஏழை கூட. ரங்க் பி சிர் சத்திர தராய். இத்தனையும் எப்படி நடக்கும்? இதெல்லாம் இம்பாசிபிள் தான், நடக்க முடியாதது தான். ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால், கண்ணனுடைய அருள் இருந்தால் அனைத்தும் நடக்கும் என்கிறார் மகாத்மா சூரதாசன். அதே கருத்தை இங்கே சொல்கிறார் பக்தர் மீராபாய். இவருடைய பாதம் பட்டு இவருடைய பாதங்கள் எல்லாம் அடைக்கலமாக போட்டுவிட்டால் நமக்கு அனைத்தும் நடக்கும் என்று நிறைய உதாரணங்களை அவருக்கு சொல்கிறார். அதில் வந்து பிரகலாதன், இரண்டாவதாக துருவன், மூன்றாவதாக வாமன், நான்காவதாக அகலிகை, ஐந்தாவதாக கோவர்தனகிரியை மலையாக பிடித்தது, ஆறாவதாக பிறை பிறங்களை நீந்துவதற்கான ஒரு படகு. இப்படி பல வழிகளிலே ராமனுடைய கண்ணனுடைய இந்த பாதங்கள் எல்லோருக்கும் நன்மை அடைய செய்வது. ஆகவே நாம் அனைவரும் அவருடைய பாதங்களை பணிவோம், அனைத்தையும் பெறுவோம் என்று இங்கே மீராபாய் அவர்கள் தன்னுடைய மனதை பார் சொல்வதாக இந்த பாடலாக இருக்கிறது. ஆகவே மனமே, நீ இத்தனை சிறப்புகளையும் கொண்ட அந்த கண்ணனுடைய பாதங்களை நீ பணிந்து கொள், பணிந்து உனக்கு வேண்டியதை வெற்றி கொள்ளலாம், நீ அவனுக்கு அடிமையாகிவிடு என்று அந்த மனதுக்கு மீராபாய் சொல்வதாக இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. ஆகவே இதனுடைய சுவையை நாம் அனைவரும் अनुभव पढ़ पढ़ना चाहिए, अध्ययन करना चाहिए और इसका रसास्वादन करना चाहिए। यही मेरी आपसे प्रार्थना है। यही बात सूरदास भी कहते हैं।
क्या करते हैं, मूर्ख भी विद्वान बनता है, पंगु भी पहाड़ लांघता है, पहाड़ पर चढ़ता है और लांघता है, अंधे भी सब कुछ देखता है, मूक भी बोलता है, रंग भी गरीब भी राजा बनता है, வாய் பேசாதவன் பேசுவான், காது கேளாதவன் கேட்பான், கண் இல்லாதவன் அனைத்தையும் பார்ப்பான், குணமானவன் கூட மலையை கடப்பான். எப்படி கடனுடைய அருள் இருந்தால் என்று சூதாஸ் பாடுகிறார். ஆக சூதாசுடைய கருத்தும் மீராபாவுடைய கருத்தும் இரண்டுமே ஒத்துப்போகின்றன. ஆகவே கவிஞனுடைய கருத்துக்கள் ஒத்துப்போவது என்பது அது சாதாரணமானது. ஆகவே இவரெங்கோ பிறந்தார், அவரெங்கோ பிறந்தார், இருந்தாலும் கருத்துக்களால் அவர்கள் ஒன்று பெற்றனர். ஆகவே இப்படிப்பட்ட ஒற்றுமைகளை நாம் படித்து பார்த்து அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்று சொல்லி நாளை இதே ஒரு திரைப்படங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது नागरिक पुलियन आर सुंदरराजन। इस प्रकार के कविगणों का जो मत समान होता है, तुलना करने पर दोनों समान होते हैं, ये तो स्वाभाविक है। कविगण चाहे जहाँ भी पैदा हुए हों, लेकिन उनकी जो भावनाएं हैं, भावनाओं में साम्य होना यानी मिलन होना, ये तो स्वाभाविक है। ऐसे कवियों की रचनाओं को हम पढ़ें और उसका रसास्वादन करें, यही मेरी आपसे सविनय प्रार्थना है। कल एक इसी प्रकार के एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक நாளை ஒரு புதிய திரைப்படங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களுடைய ஊழியர் ஆர் சுந்தரராஜன், தமிழ்நாடு. ஆர் சுந்தரராஜன், தமிழ்நாடு. धन्यवाद, நன்றி, धन्यवाद, நன்றி, धन्यवाद, நன்றி. जय हिंद।